ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சண்டிகேஸ்வரர் பற்றி பார்க்கலாம் வாங்க. சிவன் தலங்களில் கண்டிப்பாக இவர் இருப்பார். சண்டிகேஸ்வரர் சாமி முன்னாடி போயிட்டு நம்ம எல்லாருமே 2 கையும் சத்தமாக தட்டிட்டு சொடக்கு போட்டுலாம் அவரை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணியிருப்போம். கண்டிப்பாக எல்லாருமே இந்த வேலையை பண்ணியிருப்போம். இனிமேட்டு இந்த மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க, அது ரொம்பவுமே தப்பு. ஏன்னா சண்டிகேஸ்வரர் தீவிர சிவன் பக்தர். அவர் எப்பயுமே தியானத்திலே ஆழ்ந்திருப்பார். அது மட்டும் இல்லாமல் சிவனோட சொத்துக்களை பாதுகாக்கவர். அது இல்லாமல் கணக்கு அதிகாரியாகவும் சிவனால் நியமிக்கப்பட்டவரும் இந்த சண்டிகேஸ்வரர் தான். அதனால் அவர் முன்னாடி போயிட்டு இனிமேல் கைகளையும் தட்டாமல் சொடக்கு போடுறது அது எதையுமே செய்யாமல் உங்களோட கைகளை சும்மா இப்படி தொடச்சி விட்டுட்டு, கோயில் சொத்துக்கள் நான் எதையுமே எடுத்துகிட்டு போகல அப்படின்னு சொல்லிவிட்டு நல்லா மனதார சாமி கும்பிட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு வில்வ மாலையை வாங்கி சாமிக்கு போட்டுட்டு நல்லா சாமி கும்பிட்டு வாங்க. அது மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல செல்வ செழிப்பு கிடைக்கும், உங்களோட வறுமை நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 7 ஜென்மத்துக்குமே உங்கள் குடும்பங்களுக்கு வறுமையே இருக்காது அப்படின்னு நம்பப்படுது. எச்சதத்தன் அப்படின்ற தம்பதிக்கு மகனாக பிறந்தவர் தான் விசாரதர்மன் அப்படிங்கிற இந்த சண்டிகேஸ்வரர். அவருக்கு சின்ன வயசுலேயே சிவபக்தியில் பாலபிஷேகம் பண்ணும்போது அவங்க அப்பா தடுத்ததால் அவருடைய கால்களை வெட்டிட்டார். இதை பார்த்த சிவபெருமான் இவருக்கு சின்ன வயசுலேயே அருள் கொடுத்து அவரோட கோயிலுக்கு இவரை பாதுகாப்புக்கிற வேலையை கொடுத்துருக்காரு. நன்றி.